நிகழ்தகவு. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயம். தெரு தெருவாக தேடி அலைந்த பெற்றோர். பாழடைந்த கட்டடத்தின் கழிவறையில் இறந்து கிடந்த கொடூரம். ஈவு இரக்கமற்ற அரக்கனை தெளிவாக காட்டிக் கொடுத்த சிசிடிவி. மனித மிருகத்திற்கு துப்பாக்கி தோட்டாவால் பதிலடி கொடுத்த போலீஸ். நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 5 வயசு சிறுமிய காணுமேன்னு அம்மாவும் அப்பாவும் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல தேடி பார்த்தும் சிறுமி கிடைக்கல. அதுக்கப்புறம் சிறுமியோட அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லோரும் சேர்ந்து காணாம போன சிறுமிய தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ அதே தெருவுல பாழடைஞ்ச கட்டிடத்துல உள்ள பாத்ரூம்குள்ள பார்த்தப்போ அந்த சிறுமி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்போ சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னு மருத்துவர்கள் சொன்னது சிறுமியுடைய அம்மா அப்பா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு. கர்நாடகா கொப்பல் பக்கத்துல உள்ள யாதவாடாவை சேர்ந்த தம்பதிக்கு 5 வயசுல ஒரு மகளும் 3 வயசுல ஒரு மகளும் இருந்தாங்க. இதுல 3 வயசு மகள் மாற்றுத்திறனாளி. இவங்க வேலைக்காக தார்வாட் பக்கத்துல உள்ள ஹூப்ளி நகருக்கு குடும்பத்தோட குடிபெயர்ந்து கடந்த சில ஆண்டுகளா அங்கதான் வசிச்சிட்டு இருக்காங்க. 5 வயசு சிறுமியோட தந்தை பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அம்மா 4-5 வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்குள்ள இருந்தப்போ தங்களோட மூத்த மகளான 5 வயசு சிறுமி வாசல்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டு வாசல் தானே, கேட்டும் பூட்டி தானே இருக்குன்னு நினைச்சு சிறுமிய கவனிக்காம விட்டுருக்காங்க. இந்த கேப்ல தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சிறுமி வீட்டு கேட்டு கிட்ட நின்று விளையாடிட்டு இருந்தப்போ அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் சிறுமி தனியா இருக்கிறத நோட் பண்ணியிருக்கான். சிறுமியுடைய அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்குள்ள இருக்கிறத கவனிச்ச அந்த அரக்கன் ஒரு சில நிமிடங்கள் சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் வராங்களான்னு கவனிச்சிருக்கான். கண்ணு கெட்டின தூரம் வரை யாருமே இல்லைங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் கேட் கிட்ட போய் அந்த சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருக்கான். இங்க வா பாப்பா, உன் பேர் என்ன? சாக்லேட் வாங்கி தரேன், என் கூட வரியான்னு கேட்டிருந்திருக்கான். வாசல் கேட்ட திறந்தா சத்தம் கேட்கும் அப்படிங்கறதால கதவு கம்பிகளுக்கு வழியாவே பேசியிருக்கான். ரெண்டு நிமிஷம் சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் தள்ளி போய் நின்னு யாராச்சும் வராங்களான்னு மறுபடியும் பார்த்த அந்த இளைஞன் அதுக்கப்புறம் சிறுமிய கொஞ்சம் தள்ளி வர சொல்லி சிறுமிய தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிருக்கான். இந்த காட்சிகள் எல்லாமே அங்க உள்ள சிசிடிவி கேமராவுல தெல்ல தெளிவா பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துல வச்சு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அப்போ சிறுமி கத்தி கூச்சல் போட்டதால ரோட்ல போன ஒரு சிலரு அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை எட்டி பார்த்திருக்காங்க. உடனே அந்த கொடூர இளைஞன் சிறுமிய தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிருக்கான். பில்டிங்கை எட்டி பார்த்தவங்களும் வேற ஏதோ சத்தம்னு நினைச்சு கண்டுக்காம போயிட்டாங்க. சிறுமியை இப்படியே விட்டா கத்தி கூச்சல் போட்டு காட்டி கொடுத்துருவான்னு நினைச்சு பாத்ரூம்குள்ள வச்சு சிறுமியோட கழுத்தை நெரிச்சு துள்ள துடிக்க கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அந்த கொடூரன். சிறுமிய கொன்னவனை உடனே கைது பண்ணணும்னு சொல்லி உறவினர்களும் ஊர் மக்களும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சிசிடிவி கேமராவுல பதிவான காட்சிகளை வச்சு சிறுமிய துடிக்க கொன்னவனை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணையில அவன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 35 வயசான நிதேஷ்குமார் அப்படிங்கிறதும் கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்போ சிறுமி தனியா இருந்ததை பார்த்து கடத்திட்டு போனதாவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகதா நினைச்சதாவும் ஆனா சிறுமி விடாம கத்திக்கிட்டே இருந்ததால கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதாவும் போலீஸ் கிட்ட பிடிபட்ட நிதேஷ்குமார் வாக்குமூலம் கொடுத்திருக்கான்.
அதுக்கு பிறகு அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் அங்க சந்தேகப்படும்படியா வேற ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு சோதனை பண்ண போலீஸ் முடிவு பண்ணாங்க. அதனால நிதேஷ்குமாரை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கிட்ட போனப்போ கீழே கிடந்த கல்லை எடுத்து போலீஸ் மேல தாக்கிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ போலீஸ் எஸ்ஐ அன்னபூர்ணா நிதேஷ்குமாரை மிரட்டுறதுக்காக வானத்தை நோக்கி ஒருமுறை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அடுத்து அந்த பெண் எஸ்ஐ மேலையும் கல்லை வீசிட்டு அவங்கள தாக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ தற்காப்புக்காக எஸ்ஐ அன்னபூர்ணா துப்பாக்கியால 2 முறை சுட்டிருக்காங்க. அதுல துப்பாக்கி குண்டு நிதேஷ்குமாரோட மார்புல பாஞ்சு அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்திருக்கான். வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டதும் அந்த கொலையாளியை என்கவுண்டர்ல சுட்டு கொண்ட சம்பவமும் கர்நாடக மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிகழ்தகவு